This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping app application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அனைத்து வகையான பொருட்களும் மளிகை சாமான் உட்பட வீட்டில் இருந்தே கொரியர் மூலம் நாம் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ள முடியும். சிறந்த சலுகைகளுடன் நமக்கு கிடைக்கும். பேராசை என்பது பலரால் தீங்கு விளைவிக்கும் ஒரு உணர்ச்சியாக கருதப்படுகிறது. அது தீர்மான முடிவுகளை எடுக்க வழிவகுக்கும். பேராசை கொண்ட எலி கதை PDF என்பது ஒரு எலியை பற்றிய ஒரு சிறுகதை. அது தன்முன் ஒரு கூடை நிறைய சோளத்தை பெற்ற பிறகு பேராசை கொண்டது. அது மிகவும் நிரம்பியிருந்ததால் அசைய முடியவில்லை. ஒரு முயல் அதன் வயிறு சுருங்கும்போது வெளியே வர அறிவுறுத்தப்படுகிறது. ஆனால் அது மீண்டும் பேராசைப்பட்டு அதிகமாக சாப்பிடுகிறது. அதன் பேராசை இறுதியில் அதற்கு ஒரு குறிப்பிடத்தக்க இழப்பை ஏற்படுத்தியது. இந்த கதை உங்களுக்கு ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடத்தை கற்பிக்கும் மற்றும் உங்களை ஈடுபாடு வைத்திருக்கும். ஒரு காலத்தில் ஒரு விவசாயியின் வீட்டில் ஒரு பேராசை கொண்ட எலி வசித்து வந்தது. ஒரு நாள் எலி நிறைய சோளத்தை கண்டது. அதையெல்லாம் சாப்பிட விரும்பி விவசாயி தூங்கிக் கொண்டிருந்தபோது கூடையில் ஒரு சிறிய துளையிட்டு அதன் வழியாக உள்ளே சென்றது. உள்ளே நுழைந்ததும் வயிறு நிரம்பியதாக உணர்ந்து இன்னொரு அங்குலம் நகர முடியவில்லை. இப்போது அவன் வெளியே வர விரும்பினான். அவன் அந்த சிறிய துளை வழியாக தன்னை வெளியே இழுக்க முயன்றான். ஆனால் அவன் வயிறு மிகவும் நிரம்பியிருந்ததால் அது சிக்கிக்கொண்டு மீண்டும் அந்த இடத்திற்கு தள்ளப்பட்டது. எலி அழ ஆரம்பித்தது. ஒரு முயல் கடந்து சென்று கொண்டிருந்தது. எலியின் அழுகையை கேட்டதும் அது நின்று ஏன் அழுகிறது என்று கேட்டது. சோளக்கூடைக்குள் அமர்ந்தபடி எலி தனது கீச்சு குரலில் இதைச் சொல்லி, நான் என் பற்களால் எனக்காக ஒரு துளை செய்து இந்த குவியலில் சாப்பிட வந்திருக்கிறேன். ஆனால் அதே துளை வழியாக என்னால் வெளியே வர முடியாது என்று அறிவித்தது. நீ அதிகமாக சாப்பிட்டதாலதான் இப்படி ஆச்சு. உன் வயிறு சுருங்கும்போது நான் மறுபடியும் வந்து பார்க்கிறேன் என்று முயல் சொன்னது. பிறகு சிரித்து கொண்டே ஓடிப்போனது. கூடையிலேயே எலி தூங்கிவிட்டது. காலையில் அதன் வயிறு முன்பை விட சிறியதாக இருந்தது. ஆனால் இன்னும் கொஞ்சம் சோளம் சாப்பிட விரும்பினான். கூடையிலிருந்து வெளியே வருவதை மறந்துவிட்டதால் அதை சாப்பிட்டு மீண்டும் குண்டாகிவிட்டது. சாப்பிட்ட பிறகு எலிக்கு தான் வெளியே வர வழி தேட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. துரதிர்ஷ்டவசமாக அது இன்னும் கூண்டில் சிக்கிக் கொண்டது. விரைவாக யோசித்து அந்த இடத்திலேயே ஒரு தீர்வை கண்டுபிடித்தது. அல்லது ஒருவேளை அது வெறும் அதிர்ஷ்டமோ என்று யாரால் சொல்ல முடியும்? சரி, நான் நாளை வெளியே செல்வேன். ஒரு பூனை கடந்து சென்றது. கூடையில் இருந்த எலியின் முகர்வை உணர்ந்தது. அது அதன் மூடியை திறந்து எலியை தின்றது. கதையின் நீதி. மேலே கொடுக்கப்பட்ட கதையின் நீதி என்னவென்றால், பேராசை கெட்டது. ஒருவர் பேராசை கொள்வதை தவிர்க்க வேண்டும். சுருக்கம். இந்த சிறுகதை பேராசை கொண்ட ஒரு எலியை பற்றியது. அது உணவை பார்த்த பிறகு அதிகமாக சாப்பிட்டது. இந்த பூனை மற்றும் எலி மிகச் சிறிய கதை இதை மையமாக கொண்டது. பேராசை கொண்ட எலி இறுதியில் இறந்தது. ஏனென்றால் பூனை அதை கண்டுபிடித்தது. அது மிகவும் நிரம்பியிருந்தது. அதை காப்பாற்ற அவனால் நகரவே முடியவில்லை. பேராசை எப்போதும் நம்மை அழிவுக்கு இட்டுச் செல்கிறது. நாம் பேராசை கொண்டவர்களாக இல்லாவிட்டால் வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். வாழ்க்கையின் எளிமையான விஷயங்களிலிருந்து மகிழ்ச்சி வருகிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பேராசை கொண்ட எலி கதை அதிக பேராசை கொண்டவராக இருப்பது இழப்பை ஏற்படுத்தும் என்று கூறுகிறது. பேராசை என்பது 7 பாவங்களில் ஒன்றாகும். இது ஒருவருக்கு தேவையான அல்லது தகுதியானதை விட அதிகமாக பெற அல்லது வைத்திருக்க ஒரு தோல்வியுற்ற அல்லது தார்மீக ரீதியாக தவறான ஆசை.